மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் லக்ஷ்மி நாராயணன் மந்திருக்கு வந்திருக்கிறோம். மந்திரம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கா. ரைட்டு, உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடக்க போது உள்ளே அதுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இங்கே தேரோட்டம் இருக்குது, அந்த ரத யாத்திரைக்காக இதை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். ஆப்பிளை பார்த்திங்களா, லக்ஷ்மி நாராயணன் மந்திருக்கு உள்ள ஆப்பிளை பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கா. இதுதான் ஆப்பிள் ட்ரீங்க. ஆப்பிள் அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கும். ஒரு இலை இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு கொய்யாக்கா மாதிரி காய்ச்சிருக்கா. இதான் ஆப்பிளுங்க. ஓகேவா. இன்னொன்று ரோஸ் பூவும் பாருங்கள். ரோஸும் இப்படி தான் ஒரு நம்ம வீட்லேயே நிறைய காய்ச்சிருந்ததுங்க. ரோஸ் பூத்துருந்தது நிறைய. ஓகேவா. கிரேந்தி பூவெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கே காட்டுறேன் ஒன்று. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, செரி பழம் கீழே உள்ளதெல்லாம் எல்லாம் பறிச்சிட்டாங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ காணம் இருக்குன்னு பழுக்க ஆரம்பிச்சிட்டு. பழம் சிறிய பார்த்தீங்களா எப்படி பழுத்துருக்குன்னு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொத்தாக இருக்குது, அதையும் காட்டுறேன். ஏன்னா வீட்டுக்கு போனோடனே எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்மளுடைய டெம்பிளோட நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அது வரப்போகுது, அதோட 3D மாடலையும் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் எதாவது டொனேட் பண்ணணும்னா இதுக்கு டொனேட் பண்ணுங்கள். அதை விட இப்படியே நடந்து போனோம்னா நம்மளோட சனி மந்திர் வந்துடும். சனீஸ்வர பகவானை கும்பிடலாம். அதுக்குள்ளே இங்கே 2 ஆப்பிள் இங்கே பாருங்கள். அது சின்ன செடியில் ஆப்பிளை பாருங்கள், பார்த்துட்டிங்களா. இப்போ நம்ம நேராக கிளம்பி ப்ளம்ஸை பார்க்கலாம். ப்ளம்ஸ் மரத்தை பாருங்கள். ப்ளம்மை பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ளம்ஸ் காய்ங்க. எப்படி கொத்தாக இருக்கா. இங்கே ஒரு கொப்பை பாருங்கள். ப்ளம்ஸை பார்த்துட்டிங்களா. ரைட்டு, இங்கேயும் பாருங்கள். இதான் ப்ளம்ஸுங்க. ப்ளம்ஸை பார்த்தாச்சு. இப்போ நேராக உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள்லேருந்து உள்ளே நடந்து போய் நம்மளுடைய சனி மந்திரை பார்க்க போகிறோம். சனி மந்திருக்கு பின்னாடியே நடந்து வரணும். பின்னாடி நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் சனி மந்திர் இருக்குது, லெஃப்ட் சைடில் சாந்தி நிகேந்தன் ஹால் இருக்குது. இந்த சாந்தி நிகேந்தன் ஹாலில் தான் இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் சொல்ல மறந்துட்டேங்க. இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் இந்த 2025க்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. அதனால் பயங்கரமான ஸ்நாக்கு எல்லாம் கொண்டாட்டம்லாம் இருக்குது பிள்ளைங்களுக்கு. அது இன்றைக்கி தான். ஓகேவா. இப்போ நம்ம ரைட் சைடில் போனோம்னா நம்ம சனி மந்திருங்க. அங்கே எல்லா நாளும் கூட்டம் இருக்கும். இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. மக்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. ஈஸியாக போய் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம்.